வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில், லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில், லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில், லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் ராகு பகவான் 2 சுபக்கிரகங்களுடன் சேர்ந்து இருந்து அந்த ராகு பகவானை இன்னொரு சுபக்கிரகம் பார்த்தார். அந்த ஜாதகர் அந்த கிரகங்களுடைய தசா காலத்தில் உச்சத்தை உயர்ந்த உச்சத்தை அடைவார். அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது லக்னத்திற்கு 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு ஆகிய வீடுகளில் 2 சுபக்கிரகங்களோடு ராகு பகவான் சேர்ந்திருந்து அந்த வீட்டை, ராகு பகவான் இருக்கக்கூடிய வீட்டை இன்னொரு சுபக்கிரகம் பார்த்தால் அந்த ஜாதகர் ராஜயோகத்தை அடைவார். பொருளாதாரத்தில் வெற்றி அடைவார், புகழடைவார், செல்வாக்கு அடைவார், வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடைவார். ஆக மொத்தத்தில் தலை சிறந்த வாழ்வு வாழ்வார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.